அக்னி சீர் பற்றி சொல்லணுன்னா மச்சானுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எடுத்தது நம்ம பண்ணது அது எல்லாமே திருப்பி நமக்கு ரிவெஞ்சாக வந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி ஒன்றும். பட் ஸ்டில் அவங்க ரொம்ப ஹார்ஷாக போகலை யாருமே. தண்ணி பூ மஞ்சத்தூளோடு முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தக்காளி மாலை, கருவேப்பிலை மாலை, தேங்காய் மாலை, சரி வாட்டர் பாட்டில் மாலை, இந்த விக்கி மச்சான் பண்ண தோடு, கத்திரிக்காய் தோடு, அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி நான் கோல்டில் கேட்பேன் மச்சான், ரெடியாக இருந்துக்கோங்க. மாமல்ல வச்சு செஞ்சாங்க. ஒரு 14 பக்கி தண்ணி இருக்கும், ஃபுல்லாக மேலே ஊற்றி. ஒரு மஞ்சள் நீர் ஆடின மாதிரி என் ட்ரெஸ் ஃபுல்லாக மஞ்சள் ஆகி லிட்டரலி எனக்கு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி வச்சு ஊற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜாலியாக இருந்துச்சு. எப்போ ஒரு நாள் நடக்கிற விஷயம் தானே, பரவாயில்ல பழச்சு பண்ணி விட்டுற வேண்டியதான். அவங்கள என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் மீட்டப் நாங்கள் சிவன்மலையில் பண்ணோம் கோவிலில். பட் ஆக்சுவலி எனக்கு அவரை பார்க்கவே இல்லை. ஃபேமிலி ஓகே சொன்னாங்கங்கிறதுக்காக மட்டும்தான் ஓகே சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து அந்த சாய்ஸை வந்து நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை நான் ஒரு நாள் கூட ரெக்ரெட் பண்ணதே இல்லை. ஃபேமிலி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டோமே, நம்ம எதுவுமே யோசிக்கல அப்படி சொல்லி நான் அதை ரெக்ரெட் பண்ணதே இல்லை. போக போக எனக்கு அவங்க பேசுறது என்ன சொன்னாலும் லைக் நான் என்ன சொல்கிறேங்கிற பாயிண்ட்டை அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுப்பாங்க. இல்லை நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அதனால் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலி மாதிரியே டேக் கேர் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னோட டிசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் ஒர்க் போகணும் என்ன பண்ணணுன்னாலும் அதுக்கு அவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வாராதோ மழையே கண் விழி காட்டாதோ திசையே தேடல் தீராதது பாதை மாறாத நிமிடம் ஏதோ நெஞ்சம் சொல்ல காற்றில் வருகின்ற வாசம் தருகின்ற மலரும் பூமுகத்தின் ஞாபகம் காலம் கடந்தாலும் காட்சி மறையாது நினைவில் கலந்தாடும் ஓர் மனம் உலா போகும் கனா உலா போகும் வினா. தொலைந்ததே நன்றி சொல்லவே என் கனவும் மீண்டதே. ஸ்னேஹா அக்கா எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். முக்கியமாக எங்கள் அம்மாவோட ஃபேவரட். ரொம்ப குவைட் காமன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இருக்க எங்களுக்கு தான் தெரியும். பொறுப்பான பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் வேணால் ஒத்துக்கலாம். பர்சனலி எனக்கு வந்து ஒரு சிப்ளிங் மாதிரி இல்லை. லைக் ஏஜ் டிஃப்ரென்ஸ்னாலே என்னென்னலாம் தெரியாது. லைக் அவங்களும் என்னோடய பேரண்ட்ஸ் மாதிரி தான். போத் சரணா ஸ்னேஹா 2 பேரும் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க தான் சிப்ளிங்ஸ் மாதிரி இருக்காங்க. நான் வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு சைல்டு மாதிரி. எவ்ரி திங் ஆக்சுவல் அக்கா தங்கச்சி மாதிரி டிப்பிக்கல் சிப்ளிங்ஸ் மாதிரி ஐ யூஸ் டு காப்பி எவ்ரி திங் ஃப்ரம் மை அக்கா. ஸ்டார்டிங் ஃப்ரம் வார்ட்ரோப்ஸ், இயரிங்ஸ் எக்ஸெட்ரா. இஸ் தட்
ஃபஸ்ட் நான் பார்த்தது 6 போகிறதுக்கு முந்தைய நான் நைட்டே நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட பார்த்து என்ன பேசணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோன்னே அவன் சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் வெக்கப்பட்ட ரொம்ப அழகாக இருந்தா. லவர் ட்ரெஸ் ஆயிட்டான். நீங்க சொன்னீங்க இது மட்டும் கூட்டிட்டு வந்தாச்சு. சொல்லிட்டு அவையில் ஒண்ணுதான் வர சொல்லு. அருமையான ஆரத்தி கொங்கு மக்கள் சிறப்பு சொல்லும் பெருமையான ஆரத்தி. எங்க வீட்டு மச்சானுக்கு நாங்க எடுப்போம் ஆரத்தி. எங்க வீட்டு தேவதைய கைப்பிடிக்க வந்த மச்சான் ஆசையா எடுக்க வந்தோம் வரவேற்பு ஆராத்தி. எங்க வீட்டு தேவதைய கைப்பிடிக்க வந்த மச்சான் ஆசையா எடுக்க வந்தோம் வரவேற்பு ஆராத்தி. செல்வி அத்தையோட செல்ல மகன் நீங்க தானே. தங்கவேல் சித்தப்போட தங்க புள்ள அவதானே. காசு பணம் நகையெல்லாம் அவளுக்கு பெருசு இல்ல. அன்பான மனசு இருந்தா அவளும் மகிழ்ந்திருப்பான். எங்க மச்சான் நீங்க தானே தாராள பிரபு. கேட்டதெல்லாம் வாங்கித்தான் தருவீங்க சொன்னாங்களே. எங்க மச்சான் நீங்க தானே தாராள பிரபுதானே. கேட்டதெல்லாம் வாங்கித்தான் தருவீங்க சொன்னாங்களே. உங்க சந்தோஷம் சொல்ல காப்பாத்திடுங்க மச்சான். ஜிபே பண்ணுவீங்களா? மச்சான் ஜிபே ₹500 நீங்க போய் பாலக்காரது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கும். 8 months நம்ம வெயிட் பண்ணோம். ஓகே ஆல்மோஸ்ட் இந்த மேரேஜ் டேட் வந்துருச்சுங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு சைடு வந்து நம்ம ஃபேமிலி மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன இருந்தாலும் ஒரு 15 minutes ட்ராவல் தான். பட் ஸ்டில் இது வந்து இனி என் ஃபேமிலி இல்லைங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லும்போது அது கேட்கவே கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனால அது இருக்க தான் செய்யும். இதுக்கு நான் எமோஷ்னலாக பதில் வரும் போல். அதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே 22 yearsல நான் யோசிச்சது கிடையாது. அதை தாண்டி இன்னொரு ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஐ மிஸ் தம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஒரு பையன் இல்லை அப்படி சொல்லி. பட் நானே வந்து உங்களை பையனை மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா எப்படியெல்லாம் உங்களை டேக் கேர் பண்ணிப்பானோ அதே மாதிரி நானும் உங்கள் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் டேக் கேர் பண்ணிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 256 days வெயிட் பண்ணிட்டோம். நான் பார்த்ததுலேருந்து 80 ஓவர் அப்படின்னு சொன்னேன். இதுக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நீ உண்மையிலேயே ஆஃபீஸில் என் பொண்டாட்டி ஆகிட்டேன். பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா
சட சட மழையன